இரவோடு இரவாக 12:45 சாத்தனூர் அணையினுடைய கொள்ளளவு 119 அடி. ஆனால் இரவு 12:45 118.95 இன்னும் அரை கால் தான். முற்றிலுமாக அணை நிரம்பி விட்டது. நிரம்பிய பிறகு ஒரு ராத்திரி 12:45 மணிக்கு ஒரு அங்க இருக்கிற அடிஷனல் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் ஒரு தகவலை ஆணை போடுகிறார். தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது, அபாயகரமாக இருக்கிறது, வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே நாங்கள் தண்ணீரை திறக்கிறோம் என்று சொல்லி உடனடியாக எந்த எச்சரிக்கையும் இல்லாமல், எந்த முன்னெச்சரிக்கையும் இல்லாமல், அந்த கரையோரத்தில் இருக்கிற வசித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் கொடுக்காமல் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கனஅடி தண்ணீரை திறந்துவிட்ட காரணத்தால் தான் இன்றைக்கு முழுக்க முழுக்க எங்கே பார்த்தாலும் திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் மாவட்டம் முழுக்க முழுக்க இன்னைக்கு விழுப்புரம் நகரம் முழுகி இருக்கிறது என்ற காரணத்தால் அதுக்கு முழுக்க முழுக்க இந்த ஸ்டாலின் அரசு தான் காரணம். அரசு செய்ய தவறிய இல்ல திட்டமிடாத, என்ன செய்வது என்று தெரியாத ஒரு அரசு. செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட சாத்தனூர் அணையில முன்னெச்சரிக்கை இல்லாமல், எந்த திட்டமிடுதல் இல்லாமல், மக்களுக்கு முன்ன அபாய எச்சரிக்கை கொடுக்காமல் ஒரே நேரத்தில் திறந்துவிட்ட காரணத்தால் தான் நேற்று விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் தண்ணீரால் வந்தது. சென்னை தேசிய நெடுஞ்சாலை அரசூர்ல பாலம் அந்த ஏரி உடைந்து தென்பண்ணையாறு தேசிய நெடுஞ்சாலை துண்டிக்கப்பட்டது, கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலை துண்டிக்கப்பட்டது, பாண்டிச்சேரி தேசிய நெடுஞ்சாலை முற்றிலுமாக தமிழ்நாடு இரண்டாக நேற்று பிரிக்கப்பட்டது. வட மாவட்டம் முற்றிலுமாக ஒரு தீவாக நேற்று மாறியதுக்கு காரணம் இந்த அரசு செயலற்ற திறன், கோமா நிலையில் இருக்கிற இந்த அரசு தான் இதற்கு முழுமையாக காரணம். இதுல எல்லாம் செய்ய தவறிய இந்த அரசு வெள்ளத்தில் இருக்கிற மக்களை காப்பாற்ற வேண்டிய, அதுக்கு திட்டம் போட தெரியாத அரசு, செயல்படுத்த தெரியாத அரசு, மக்களை சந்திக்காத அரசு அதிகாரிகள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாத அந்த அரசு அதிகாரிகளை வேலை வாங்க வேண்டிய உயர் அதிகாரிகள் எங்க இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இதையெல்லாம் செய்யாத அரசு டாஸ்மார்க்கை மட்டும் இந்த மழை வெள்ளத்திலும் இந்த புயலிலும் 24 மணி நேரம் டாஸ்மார்க்கை திறந்து வைத்த காரணத்தால் விக்கிரவாண்டியிலே ஒரு டாஸ்மார்க் ஊழியர் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டு இன்னைக்கு இறந்திருக்கிறார். இதுதான் இந்த அரசுக்கு. அவருடைய நோக்கமெல்லாம் டாஸ்மார்க்ல அரசுக்கு வருமானம் வர வேண்டும். ஆனால் அந்த வருமானத்தை வைத்து இந்த மக்களை காப்பாற்றுகிற அக்கறை இந்த அரசுக்கு துளியும் இல்லை. மத்திய அரசுக்கு இவங்க அரசு கோரிக்கை வைக்கணும். சிஎம் எல்லாம் நிறைய தான் சொல்றாரு. முதல்ல அவரு என்ன கொடுத்தாரு? மத்திய அரசாங்கம் எதுவும் செய்யறது இல்ல. நம்ம கடந்த நிகழ்ச்சிகள் இருந்து பாக்குறோம், மத்திய அரசாங்கம் எதுவும் செய்யவில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவர் மாநில அரசு என்ன செய்திருக்கிறார், என்ன பண்ணிருக்கிறார்? மக்களை காப்பாற்ற வேண்டிய இந்த அரசு, மாநில அரசு, களத்தில் நிற்க வேண்டிய அரசு, அதிகாரிகள் இல்லை, அமைச்சர்கள் வரவில்லை, அதிகாரிகள் வரவில்லை. குறைந்தபட்சம் அந்த கிராமத்தில் இருக்கிற வருவாயில விஓ கூட வந்து பார்க்கல. அதோட நிலைமைதான், அந்த மக்களுடைய கோபம் தான் இன்றைக்கு செல்கின்ற அமைச்சர்களை மக்கள் சூழ்ந்து கொண்டு இந்த கேள்வி கேட்கிறார்கள்.